ஒவ்வொரு 33 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு நபர் உலகம் ஏதோ ஒரு இடத்துல மாரடைப்பால் இறந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட் வச்சவங்களில் 50% பேருக்கு 3 வருஷத்தில் மீண்டும் பிளாக்கும் ஸ்டண்ட் வைக்கணுங்கிற ஒரு அவசியம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதுமே இன்றைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள் அது இதுன்னு விதவிதமான மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தெரப்பி இருந்தாலும் கூட இன்றைக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் சிகிச்சைகள் பெரும்பாலும் நம் இதயத்தை காப்பாற்ற உதவுவது கிடையாது. கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு நிறைய பேர் திடீரென்று, குறிப்பாக 40 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிறைய பேர் திடீரென்று மாரடைப்பால் இறந்து போகக்கூடிய துயரச் செய்தியும் நம்மை பாடாய்ப்படுத்துகிறது. கன்னடத்தில் இருந்த மனிதநேயத்தோடு இருந்த ஒரு நடிகர் கூட திடீரென்று இறந்து போகும்போது அந்த கன்னட நாடே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம் எல்லோர் கண்ணிலும் கண்ணீர் ஏற்பட்டது. நகைச்சுவை அரசராக இருந்த நம் தமிழகத்தில் இருந்த நடிகர் இறந்து போகும்போது கூட மாரடைப்பை பற்றி மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆனாலும் கூட இன்றைக்கு மாரடைப்புங்கிறதும் இதய நோய்ங்கிறதும் நம்மில் நிறைய பேரை பயமுறுத்துவதாக, சிரமப்படுத்துவதாக, ஆயுளை குறைக்கக்கூடியதாக, ஏன் நம்முடைய வாழ்க்கையையே கேள்விக்குறியாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.